மகாவிஷ்ணுவின் அறக்கட்டளைக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக வழியில் பணம் சம்பாதிக்க போலி ட்ரெண்ட் ஆசாமியாக செயல்பட்டு வந்தாரா? அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் தனக்கு அசால்ட் என கூறி இன்னொரு கைலாசாவிற்கு பிளான் போட்டிருந்தாரா? மகாவிஷ்ணுவின் பின்னால் மறைந்திருக்கும் மர்மங்கள் என்ன? இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னு என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் பரம்பொருள் பவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணு மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் ஆன்மீக சொற்பொழிவாற்றிய விவகாரம் பூதாகாரமாக வெடித்தது. பள்ளி மாணவியர் முன்னிலையில் முன்ஜென்மத்தில் செய்த தவறுகளால் தான் மாற்றுத்திறனாளிகளாகவும் ஏழைகளாகவும் இருக்கிறார்கள் என்று பேசியிருந்தார். இந்த ஜென்மத்தில் கை கால்கள் இல்லாமல் பிறந்தவர்கள் கடந்த ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் என்றும் பேசியது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியது. மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். அதன் எதிரொலியாக சென்னை சைதாப்பேட்டை மற்றும் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வெளிநாட்டில் ஓடி ஒளிந்து கொண்டதாக தகவல் வெளியான நிலையில் செப்டம்பர் 7ஆம் தேதி ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை போலீசார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சித்தர்கள் தன்னிடம் பேசுவார்கள் என்றும் சித்தர்கள் சொன்னதையே தான் பேசியதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். தன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, சிறையில் அடைத்தாலும் அங்குள்ள கைதிகளுக்கு சொற்பொழிவு நிகழ்த்துவேன் என்றும் குரலை உயர்த்தியிருந்தார். யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்பட்ட வீடியோக்களை ஆய்வு செய்ய பாலியல் ரீதியாக பல சர்ச்சை கருத்துக்களையும் பேசி நங்கூரம் போல மாட்டிக்கொண்டார். பள்ளிக்கூடத்தில் பேசியது மட்டுமல்லாமல் அறக்கட்டளை அலுவலகம், வெளிநாட்டு வங்கி விவரம் என இன்னும் தோண்டினால் மகாவிஷ்ணுவின் மற்றொரு முகம் வெளிச்சத்திற்கு வரலாம் என அதிகாரிகள் நினைத்துள்ளனர். இதனால் சிறையில் இருக்கும் மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை காவல்துறையினர் முடிவு செய்தனர். அப்போதுதான் மகாவிஷ்ணு தாக்கல் செய்த ஜாமீன் மனுவும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறையினர் தாக்கல் செய்த மனுவும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. வழக்கு விசாரணைக்காக அவர் பலத்த பாதுகாப்புடன் புழல் சிறையில் இருந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது தனக்கு வழக்கறிஞர் வேண்டாம் என்றும் தனக்கு தானே வாதாடிக் கொள்கிறேன் என்றும் நீதிபதியிடம் தெரிவித்தார். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி காவலர்கள் கேட்ட 7 நாட்களில் 3 நாட்களுக்கு மட்டும் மகாவிஷ்ணுவிடம் விசாரித்துக் கொள்ளலாம் என கூறி உத்தரவிட்டார். புதன்கிழமை இரவு 11 மணி அளவில் மகாவிஷ்ணு பலத்த பாதுகாப்புடன் திருப்பூருக்கு புறப்பட்டார். வியாழன் காலை 10 மணிக்கு திருப்பூர் குளத்துப்பாளையத்தில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளைக்கு மகாவிஷ்ணுவை அழைத்துச் சென்று ஒவ்வொரு அறையாக சோதனையிட்டனர். அறக்கட்டளைக்கு வந்த நன்கொடை வசூல், வெளிநாடுகளில் உள்ள கிளைகள், குருவின் கருணை என்ற பெயரில் அவர் விற்பனை செய்து வரும் பொருட்கள் என ஒரு பெரிய லிஸ்டே விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. சல்லடை போட்டு தேடியதில் போலீசார் புருவம் உயர்ந்து போகும் அளவு பல முக்கிய டாக்குமெண்ட்டுகள் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஹார்ட் டிஸ்க், லேப்டாப் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியதாக தெரிகிறது. அவற்றை ஆய்வு செய்ய பரம்பொருள் அறக்கட்டளை என்ற பெயரில் நிகழ்ந்த அத்தனை கருப்பு வேலைகளும் கலர்ப்படமாக்கப்படலாம். போலி சாமியார் போல காசு கல்லா கட்டும் வேலையில் ஈடுபட்டிருக்கலாமா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
மகாவிஷ்ணுவின் அறக்கட்டளைக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்திற்கான ஆதாரம் மற்றும் பண டிரான்சாக்ஷன் உள்ளிட்டவை குறித்தும் தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. குறுகிய காலத்தில் வெளிநாடுகளில் கிளைகளை பரப்பியது எப்படி, மகாவிஷ்ணுவுக்கு உதவியவர்கள் யார் என்ற பட்டியலும் போலீசாருக்கு சிக்கியதாக கூறப்படும் நிலையில் வெளிநாட்டு பண விவகாரத்தில் அவர் மீது மேலும் வழக்குகள் பதியப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் தன் மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்பதை நிரூபித்து விடுவாரா மகாவிஷ்ணு, இல்லை சிக்கலில் சிக்கி சின்னாபின்னமாக போகிறாரா?